ஐடியாக்கு இந்த சேனல். இந்த வீடியோக்குள்ள நம்ம யூஎஸ்பி லைட் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லைட்டு நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா கிட்டத்தட்ட 300 ரூபாய் கிட்ட செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை நம்ம வேஸ்ட்டான ஒரு எல்இடி லைட் வச்சு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லைட் செய்ய இந்த மாதிரி வீணாக போனால் எல்இடி லைட் ஒன்று வேணும். அதுக்கு மேலே இருக்கிற பார்ட்டை வந்து இந்த மாதிரி கட்டிங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நல்லா ஆக்சர் பிளேடை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தகுடு மாதிரி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கைட்டு எடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்து கைட்டு எடுங்க. இப்போ வந்து அதை எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி இருக்கும். அது உள்ள சர்க்யூட் போர்டெலாம் சிலது இருக்கும். அதெல்லாம் நம்ம தூக்கி போடலாம். அது நமக்கு தேவைப்படாது. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள் வேணும். இது கொஞ்சம் பிஞ்சிடுச்சு. அதனால் நான் அந்த யூஎஸ்பி டைப்பில் இருக்கிறது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதில் மொத்தம் 4 ஒயர் இருக்கும். அதில் நம்மளுக்கு ரெட்டும் பிளாக்கும் மட்டும்தான் தேவை. அது ரெண்டும் தான் பவர் ட்ரான்ஸ்ஃபர்ஷன். மற்ற ரெண்டுமே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஷன். அந்த க்ரீனும் ஒயிட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். பிளாக்கும் ரெட்டும் மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடச்சிச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 6 எல்இடி உள்ள ஒரு லைட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒயர் வந்து இப்போ நம்ம சால்ட்ரிங் வைக்கணும். அந்த எல்இடி லைட்டை அந்த தகுடு மாதிரி இருந்ததில்ல, அதை எடுத்துக்கிறேன். அது மேலே வச்சு ஒட்டணும் நம்ம. அதுக்கு முன்னாடி அந்த ஓட்டையில் விட்டு அந்த யூஎஸ்பி லைட்டோட அந்த 2 ஒயரையும் வச்சு சால்ட்ரிங் வைக்கலாம். ப்ளஸ் டெர்மினலில் அந்த ரெட்டோட ஒயர் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. மைனஸ் டெர்மினலில் பிளாக்கோட ஒயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த தகுடில் வந்து நம்ம க்ளூகன் போட்டு அதை ஒட்டிக்கலாம். என்னடா க்ளூகனில் க்ளூ ஸ்டிக்கு பதிலாக பென்சில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. க்ளூ ஸ்டிக் வந்து என்கிட்ட தீர்ந்து போச்சு. அதனால் உள்ளே இருக்கிறத மட்டும் எடுக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணேன். இப்போ நம்ம இது மாதிரி பாட்டில் மூடி ஒன்று எடுத்துக்கலாம். அது மேலே ஓட்டை போட்டிருக்கேன். எதுக்குன்னா இந்த மாதிரி இந்த யூஎஸ்பி போட்டு அது உள்ளே விடுறதுக்காக. இது மாதிரி வெளிப்பக்கமாக விட்டு வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது மேலே க்ளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஒட்டிட்டோம். இப்போ வந்து அதுக்குள்ளே அந்த லைட்டை வச்சு அந்த லைட்டோட ஃப்ளேம் இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாதிரி வச்சு உள்ளே வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து அந்த மூடி சரியாக வர்றதுனால நான் மூடியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால் கலர் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. இப்போ வந்து அந்த லைட்டுக்கு மேலே ஒரு குண்டா ஒன்று இருந்ததுல, அதை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய லைட் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் அடாப்டர் வேணும். இது என்னோடய மொபைல் சார்ஜிங் அடாப்டர் தான். இப்போ அதில் நம்மளுக்கு செஞ்ச இந்த லைட்டை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளக் பாயிண்டில் போட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ளக்கில் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே நம்மளுடைய இந்த யூஎஸ்பி லைட் வந்து ஒர்க் ஆகுது. செம சூப்பராகவே இருக்குது. எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். என்னோடய கேமரா குவாலிட்டி கம்மியாக இருக்குதுனால உங்களுக்கு லைட்டை வந்து ஒழுங்காக காட்ட முடியல. 0 வாட்ஸ் பல்ப் எரியிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த லைட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் இதோட பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த லைட்டு. இந்த லைட்டு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த யூஎஸ்பி லைட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த யூஎஸ்பி லைட்டை நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னா கிட்டத்தட்ட 300 ரூபாய் கிட்ட செலவு பண்ணால் தான் வாங்க முடியும். இந்த யூஎஸ்பி லைட்டை நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, இப்போ ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் பல்ப் இல்லைனா அந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குன்னா அந்த சார்ஜிங் அடாப்டரில் இதை நீங்கள் குத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஐடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணால் நான் போட்ட நோட்டிஃபிகேஷன் ரெடி வரும். இந்த யூஎஸ்பி லைட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இன்னும் நல்ல வீடியோ அடுத்த டே செஞ்சீங்க. அதை டாடா பை பை. See you.